பதில் சொல்லி கேள்வி எழுப்ப வந்தா டக்குனு அந்த பாயிண்ட் அப்படியே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இதுக்கு பதில் சொல்லுறாங்க. அந்த பாயிண்ட கரெக்டா கண்டுபிடிச்சு அடிச்சது எல்ஓபி தான். நடிகர் என்பதில் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. புஷி ஆனந்த் கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. இங்க உறுப்பினர் அமைச்சர் அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறாரு, இப்ப எதுக்கு இதை சொல்றீங்கன்னு தெரியல அப்படின்றாப்ல. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு, எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிற்கிறீங்கன்னு தெரியலையே. நக்கீரன் கோபாலன் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க. பல்வேறு பிரிவினரிடையே மோதல்களை ஏற்படுத்த முயற்சித்தல், இந்த வழக்குல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸ் போடுறது யாரு? முதல்ல அந்த செக்ஷன் அவர் சொல்லி காப்பாற்றணும். அவருக்கு உதயநிதி அவர்கள் என்ன கேட்டாரு, நம்ம என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எழுதி கொடுத்த சொல்லியிருப்பான், எந்த கேள்வி கேட்டாலும் இதை மட்டும் எந்திரிச்சு வாசிங்க அப்படி. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரே ரேஜ் பைட்டா நடந்துகிட்டு இருக்கு சட்டப்பேரவைக்குள்ள. காலையில ஓப்பனிங்ல இருந்தே ஒரே ரேஜ் பைட் தான். ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி பாய்ச்சலா தான் இருந்துச்சு. ஆமா, அந்த பக்கம் பாதாள கிணறு, இந்த பக்கம் முதலே இருக்கிறது, அந்த பக்கம் அகழி, அந்த மாதிரி காமெடி தான் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ராமர் மாதிரி ப்ராப்பர்ட்டி ஜோக்லாம் வருது. ஊர்ல இருந்து கிளம்பும் போது ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன், என் பொண்ணு கேட்டாங்க, என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். மாமனார்கிட்ட போய் கேளுங்கிற அவர்தான் ரிஷிவந்தியா வசந்தம் கார்த்திகேயன் அவர்தான் பேசியிருந்தாப்ல. அதாவது நீங்க நடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா முதலமைச்சராகவும் நீங்க நடிக்கிறத எங்களால ஏத்துக்கிட முடியல அப்படின்னு வேற பேசியிருந்தாப்ல. நடிகர் என்பதில் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. அவர் ஒரு முக்கியமான செய்தியவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான் தன்னை திமுகவுக்கு அறிமுகப்படுத்தி எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்ததா குறிப்பிட்டாரு. அப்படி சொல்லல, எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுவது இன்டர்பிரேஷன். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவர் நான் முதலிலே எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் தான் லீமாரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அதுக்கு முன்னாடி அவர் மாவட்ட பொறுப்புல இருக்கிறாருல, அவர் கட்சியில பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பகுதியினுடைய முக்கியமான திமுக பிரமுகராக அவர் இருக்கிறாரு. அதெல்லாம் கட்சியில அவருடைய வளர்ச்சின்றது வேற. சீட்டு கேட்டு போகும்போது இவர் தன்னுடைய ரிலேட்டிவ், அதே சமயத்துல அப்ப இவர் பெண்லயோ அதுலயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, பெண்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீம் என்டையரா பெண் இல்ல, கரெக்ட், ஆமா பெண்ணு கிடையாது, ஆமா ஐபேக்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த ஐபேக்ல ஒரு வேலை பார்க்கும்போது இவர் உறவினர் அப்படின்றதுனால ஒருவேளை அவர் கூடுதலாக சில விஷயங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைத்ததாக சொல்லுகிறார். அது வேற, அதை ஏன் சொன்னாருன்னு தெரியல. அதுதான் புஷி ஆனந்த் கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. இங்க உறுப்பினர் அமைச்சர் அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறாரு, இப்ப எதுக்கு இதை சொல்றீங்கன்னு தெரியல அப்படின்றாப்ல. எதுக்கு சொன்னாருன்னு நமக்கும் தெரியல. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு, எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிற்கிறீங்கன்னு தெரியலையே. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதான் இப்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, திமுக தாவேக்காவுக்கு அனுப்புன துரந்தர் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு ஒரு சட்டையர் ஒண்ணு ஓடும்ல, அதுக்காக எதுவும் சொல்லி இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனாவுக்கு முகமெல்லாம் சிரிப்பு, ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உண்மைதான். ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சானே திமுக அவரை அனுப்பி விட்டுருக்கு, விஜய் கவனமா இருக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, இந்த பக்கம் துறந்தர் பிரேமலதான். ஆனா பிரேமலதா அவ்வளவு நேர்மையா, இன்னைக்கு எல்லாம் பாருங்க, கலைஞருடைய நினைவு நாள், இன்னைக்கு 8வது ஆண்டு நினைவு நாள். கலைஞரை ஏன் நினைவு கூறக்கூடாது? இந்த அவையில எத்தனை பேர் படம் மாட்டியிருக்கோம், எல்லார் படத்துக்கும் அவங்கவுங்க பிறந்த நாள் அன்னைக்கு அவை இருந்தது அப்படின்னா அவங்கள நினைவு கூர்ந்து கொஞ்ச நேரம் பேசினா இந்த அவைக்கும் மரியாதை, அவங்களுக்கும் மரியாதை.
நாமே அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறார் அந்நியார். இவங்க இந்த அந்நியாரத்தான் துறந்தருன்னாங்க. இல்ல அவங்க அரசியலா எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அவங்க பேசின விஷயத்துல இது ரொம்ப முக்கியமான புள்ளியும் கூட. இன்னைக்கு அது நடந்திருக்கணும்ல. என்ன இருந்தாலும் சட்டமன்றத்துல இன்னைக்கு அது முக்கியமா பேசும் பொருளா இருந்திருக்கணும். இன்னொன்னு கலைஞரை வந்து அதுல பிரேமலதா குறிப்பிட்டது ரொம்ப முக்கியம். அவங்கள வந்து நீங்க வெறுமனே திமுக கட்சிக்காரரா சுருக்கி பார்க்காதீங்க, தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள்ல ஒருத்தர், அதனால அது குறித்து பேசி இருக்கணும் அப்படின்ற. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒருவர் கலைஞர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல வந்து கலைஞர் இறந்த போது வந்த இரங்கல் தீர்மானத்தின் போது அன்றைக்கு பன்னீர்செல்வம் வந்து வாசித்த அந்த உரை வந்து பல பேருக்கு, அதிமுக காரர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம பன்னீர்செல்வமா இப்படி பேசுறதுன்னு ஒண்ணு, என்ன பன்னீர்செல்வம் கலைஞருக்கு இந்த பேச்சு பேசுறாரு அப்படின்னு பல வகையான சாக்குகள்ல இருந்தாங்க. அதற்கு அப்புறம் சட்டப்பேரவையில அந்த கருத்தாக்கத்தோடு பேசிய உறுப்பினர் அப்படின்னா, திமுக அல்லாத உறுப்பினர் அப்படின்னா பிரேமலதா தான். கலைஞர் வந்து ஒரு பொது தலைவர், அவருக்கான அங்கீகாரத்தை நாம் இந்த அவையில் செய்ய வேண்டும் அப்படின்றத சரியாவே வலியுறுத்தி இருந்தாங்க. அப்புறம் வந்து வரிசையா வந்து பெண் உறுப்பினர்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியே கூட கலைஞர் மீது நன்மதிப்பு கொண்டிருந்தவராகவும், அவர் இறந்த போது அவருக்கு அந்த இடத்தை தருவதற்கு தனக்கு விருப்பம் இருந்து, என்னுடைய கட்சிக்காரங்க என்னைய சும்மா விட மாட்டாங்கண்ணே அப்படின்னு துரைமுருகன் அவர்களிடம் இறைஞ்சி கேட்டதாகவும் துரைமுருகன் வெளியில பேசி இருக்கிறார். கட்சிக்காரங்க சொல்றது ஒரு பக்கம், கிரிஜா வைத்தியநாதன் அன்னைக்கு விட்டுருக்க மாட்டாங்க. அவங்கதான் சீஃப் செக்ரட்டரி, ராவா லெட்டரா போட்டு பஞ்சாயத்தை கூட்டினது அவங்கதான். அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் பெண் உறுப்பினர்களுடைய தெரிஞ்சிருக்காது. அப்புறம் இந்த போன கூட்டத்தொடர்ல பிரேமலதா ஸ்கோரிங், இந்த கூட்டத்தொடர்ல வந்து சௌமியா அன்புமணி ஸ்கோரிங். அந்த மேகதா அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் தான் அந்த கிளிப்பிங். ஆனா அந்த 2 நிமிஷமே வந்து ரொம்ப நல்லா ஒரு கருத்தை வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேம கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒண்ணு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி. அது ரொம்ப தூரத்துல கட்டலீங்க. தமிழ்நாடு கிருஷ்ணகிரில இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல கட்டுறாங்க. அப்படி கட்டினா உபரி நீர் இப்ப அனுப்புறாங்க, அந்த உபரி கூட வரக்கூடாதுன்னு 70 அடி கொள்ளளவை வந்து அங்க கட்டி விட்டாங்கன்னா ஒன்னும் இதாகாது. 2 ஸ்டாண்டு தான் தமிழர் எடுத்து காட்டி, ஒன்னு இருக்கணும் இல்லைன்னா இருக்கக்கூடாது, ஒன்னு டேம் கட்டணும் இல்லைன்னா கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு நடுவுல வந்து யோசனை ஈசனை அதெல்லாம் கிடையவே கிடையாது. கூடாதுன்னா கூடாது அப்படின்ற முடிவுல தெளிவா இருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆதவர்ஜுனா தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மீண்டும் மீண்டும் தப்பா போய் சொல்லிட்டு திமுக வந்து வழக்கை வந்து சரியா நடத்தல அப்படின்னு. அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த டிபிஆர் வந்து அப்ரூவல் பண்ணாங்கன்னா நீ கேஸுக்கு வா. அந்த டிபிஆர் இன்னும் யாருமே ஏத்துக்கல. ஏத்துக்கிடாத டிபிஆரை எப்படி வந்து நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட முடியும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுச்சு. மற்றபடி வாதத்துக்கே போகலையே. அந்த கேஸ் வந்து பிரிலிமினரியிலே ரிஜெக்ட் பண்ணிருச்சு சுப்ரீம் கோர்ட். ஆனா அது சம்பந்தம் இல்லாம திமுக வாதாடவில்லை, தமிழ்நாடு அரசு வாதாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான கருத்தை வந்து ஆதவர்ஜுனா பதிவு பண்றாங்க. இது வந்து அவையில ஒரு உரிமை மீறல் நோட்டீஸே கொடுக்க வேண்டிய விவகாரம். சொல்றாரு அது விஜய் போய் தான் சொல்றாரு. விஜய் அந்த நேரத்தில் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார், ஏன் கட்ட விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்ற ரேஞ்சுக்கு அவரே தான் ஆரம்பிக்கிறாரு. கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி ஓப்பனிங்லே எழுதியிருப்பாரு. ஹேமாவதி அணையை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அதை எப்படிலாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சர்வதேச அரசியல் சூழல்களை பற்றி சொல்லும் போது இதையும் ஒரு சூழலாக அவர் வந்து சேர்த்து சொல்றாரு. ஏன்னா அவர் 74 தான் அந்த பாகம் ஒண்ணு எழுதுறாரு. அதனால அந்த 74 நடந்த விஷயங்களை சொல்றாரு. அப்போ வந்து இவங்க வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திரா காந்தியினுடைய இதை கேட்டு பேச்சை கேட்டு வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திரா காந்தி பேசுவதற்கு முன்னாடியே வழக்கு போட்டாங்க. வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில சுமூக தீர்வு காணலாம்னு சொல்றாங்க. இப்ப இவர் சொல்றாருல்ல, என்னதான் கொடுக்கலனாலும் பேசி பார்த்தா ஒருவேளை தீர்ந்துருமோன்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு இவர் சொல்றாருல்ல. அதே மாதிரி கலைஞரை யோசிச்சாங்க. அதனால வழக்கு நடத்துவதை கொஞ்ச நாள் நிறுத்தி விட்டு பேசி பார்த்தாங்க. பேசி பிரயோஜனம் இல்லை, அதனால மீண்டும் வழக்கு தொடுத்தாங்க.
வழக்கு தொடுத்து நடுவர் மன்றம் அமைப்பதற்கான தீர்ப்பை பெற்றவர் கலைஞர். நடுவர் மன்றம் அமைப்பது அப்படின்ற முடிவு வந்ததற்கு பிறகு விபி சிங்கிடம் சொல்லி அவர் பிரதமராக இருந்த போது நடுவர் மன்றம் அமைத்தது கலைஞர். அந்த நடுவர் மன்றம் தான் இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பை தான் வந்து இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த கான்ட்ரிபியூஷனை வந்து நேக்கா மறைச்சிருவாங்க. அவன் கட்டிட்டான் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு நாம நம்முடைய உரிமையை எந்த அளவிற்கு பாதுகாத்து இருக்கிறோம் அப்படின்றத வந்து மறைத்து பொய் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வந்து உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய விவகாரம். ஆமா, கண்டிப்பா அடுத்த முறை அவங்களுக்கு அது எதை பத்தியுமே பிரச்சனையே இல்லைங்க. அதாவது கொத்தா சிக்கிறாங்க. ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கும் போது இந்த டாபிக்ல லீட் எடுத்து திருப்பி வந்து பதில் சொல்லி கேள்வி எழுப்ப வந்தா டக்குன்னு அந்த பாயிண்ட் அப்படியே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இதுக்கு பதில் சொல்லுறாங்க. டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு வருவியான்னு கேக்குறாங்க சம்பந்தம் இல்லாம. அந்த பாயிண்ட கரெக்டா கண்டுபிடிச்சு அடிச்சது எல்ஓபி தான். ஆரம்பத்துல இருந்தே ஆதவ அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கும் போது திட்டமிட்டு வேற ஒரு டாபிக்க பேசணும்னு இதை நீங்க வந்து இப்ப இது பண்ணீங்களா, அதை வந்து நீங்க இது பண்ணீங்களா, ஏன் இதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லு, அதை பத்தி தனியா ஒரு டிபேட் வச்சு அப்ப பேசு, இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அதுக்கிட்ட எனக்கு பதில் இருக்கு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு நிப்பாட்டி கேட்டிருக்கிறாங்க. அது அவங்க எதிர்கொள்ளாதது. என்னது இது, நம்ம இழுப்புக்கு வருவாங்கன்னு நினைச்சா சார்பா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க. மீடியா விவகாரத்திலயுமே இவங்க வந்து தகவல்ன்ற பேர்ல பொய்ய பரப்புறத வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவையிலேயே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. தகவல்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அது தகவல் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை செய்தின்னு ஒருத்தர் சொல்றாரு, அப்புறம் அதை மறுத்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, அதுக்கப்புறம் 13 பேர் போறாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா ஆழம் பாக்குறீங்களா, நியூஸை வெளியே கசிய விட்டு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு ஆழம் பாக்குறீங்களா அப்படின்றத வந்து கரெக்டா அவையிலேயே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு வருங்காலத்தில் வருபவர்கள் வந்து இதையெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும்ல, தாவேக்கா எப்படி ஊடகங்களின் மூலமாக. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இன்னைக்கு வந்து சங்கீதா அவர்கள் வந்து வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க. சங்கீதா வழக்கு நடத்துறதும் வாபஸ் வாங்குறதும் அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க வந்து ஒரு கண்ணீரும் கம்பளையுமாக கோர்ட்டில் போய் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த போது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. குரல் கொடுத்தோம். வாபஸ் வாங்கிட்டு போறாங்களா, ஓகே ஃபைன், வாபஸ் வாங்கிட்டு போட்டோம். உடனே வந்து சில சினிமா கிரிட்டிக்ஸ் வந்து இதுதான் சரியான முடிவு, வாழ்த்துக்கள் அண்ணி, உடனே அண்ணியாரா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. போன வாரம் வரைக்கும் அசிங்கமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு அண்ணியார் ஆக்கிட்டாங்க. அந்த பக்கம் போனோம்னா சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ்ல விஜய் அவர்கள் வந்து இனி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது, சங்கீதா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து முதலமைச்சருக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறேன். யாரு ரிப்போர்ட்டர்? இது ரிப்போர்ட்டா? விஜய் சந்தோஷமா இருக்கிறாருன்னு ஒன்றை சொன்னாரா? இத வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க. இததான் சொல்றோம், தாவேக்கா வீட்டு பாக்குற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தாவேக்கா மாவட்ட செயலாளராகவே ஆயிட்டு இருக்காங்கன்னு. இல்ல, எங்க பிரச்சனை வந்ததுன்னா ரிப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வந்து அந்த கேட் எப்பவுமே திறக்காது. பர்சனலா எனக்கு தெரியுங்கிற அடிப்படையில இருந்து சொல்றேன், அந்த கேட் வந்து திறக்கப்பட்டு ஒவ்வொரு பீட் பார்த்த எல்லா சேனலுடைய ரிப்போர்ட்டர்ஸையும் வர வச்சு விஜய் பக்கத்துல நிப்பாட்டி விஜய் ஒரு நிமிடம் அவர்களிடம் பேசி அவர்களுக்கு கையை கொடுத்துட்டு அவர்களோடு ஒரு சில உரையாடல்களை நிகழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதிச்சு டாடா பை பை சொல்லி கிளப்பினாரு. இந்த மனித மனநிலை எப்படி இருக்கும்னா, ஹீரோவா தாங்கள் சிறு வயசுல இருந்து பார்த்த ஒரு பிம்பம் சோசியல் மீடியாலையும் கல்ட் ஃபிகரா சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பம், யாரையும் பார்க்காத ஒரு பிம்பம். டெல்லியில இருந்து அதிகாரி வந்தா கூட அவரை பார்க்க முடியாது. ஆனா வாசல்ல பீட் பார்த்த என்னைய கூப்பிட்டு பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோரும் அவருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ஜேர்னலிஸ்டுகளா மாறிட்டாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், மிக முக்கியமான மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இருக்கக்கூடிய 2-3 ஊடகங்கள் பெயர் குறிப்பிட விரும்பல, அந்த ஊடகங்கள் தொடர்ச்சியா விஜய் விமர்சித்து பத்திரிகையில செய்தி போட்டாங்க. ஆனா அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த ஜேர்னலிஸ்டுகளே எதிர்மறையான செய்தியை விஜய்க்கு எதிராக போடுவதை பாதியா குறைச்சாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல சொல்றேன் நான். அதற்கு பிறகு ஜெயிச்சுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஓவர் செலிப்ரேஷன் ஆகி நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்காதா, நம்மளுக்கு வாரியம் கிடைக்காதா, நம்மளுக்கு யூனிட் கிடைக்காதான்னு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நீங்க சொன்னீங்க தெரியுமா மாவட்ட செயலாளர்னு, மாவட்ட செயலாளரையும் தாண்டி கொள்கை பரப்பு செயலாளரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதுல பேக் பேக்க மாட்டிட்டு கிளம்பிடுறது, எங்க போனாலும் பேக் பேக்க மாட்டிக்கிட்டு இப்ப தாவேக்க ஆபீஸுக்குள்ள பேக் பேக்க மாட்டின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க போல.
பல பேர் பல இடங்கள்ல குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நக்கீரன் கோபாலன் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆமா, அவர் என்ன பேசிட்டாருன்னு அவர் மேல கேஸ். சரி, அவர் சொன்னது கேஸ் ஒருத்தர் கொடுக்கிறாரு, யாரோ ஒருத்தர் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, கரூர் ஷூட்டிங்குக்கு பயன்படுத்தியதாக நக்கீரன் கோபால் பொய் சொல்லுகிறாருன்றாரு. அப்ப உனக்கு ஏதோ உண்மை தெரியும்ல, அந்த கேஸ் போட்டவனுக்கு வேற ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குல்ல, அது என்னன்னு கேட்கணும். இல்லைன்னா நீ எப்படி இதை பொய்ன்னு சொல்ல முடியும், வெளியே போயான்னு சொல்லி விரட்டி இருக்கணும். கூப்பிட்டு குற்றச்சதி, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அப்புறம் மதம் இனம் மொழி அடிப்படையில் பல்வேறு பிரிவினரிடையே மோதல்களை ஏற்படுத்த முயற்சித்தல், இந்த வழக்குல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸ் போடுறது யாரு? முதல்ல அந்த செக்ஷன் அவர் தூக்கி காப்பாற்றணும். எல்லாம் இந்த கேஸ்ல புக் பண்ணி இருக்க வேண்டியது விஜய. கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அவர் மேல இந்த செக்ஷனை போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கணும் அப்படின்றத நக்கீரன் கோபால் பல முறை சொல்லி இருக்கிறார். ஏன்னா இது இந்த குற்றங்களை தான் அவர் புரிந்தாராங்க, அததான் கேஸா போட சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா பழி வாங்குறாங்க, நீ என் மேல எஃப்ஐஆர் போட சொல்றியா, நான் உன் மேல எஃப்ஐஆர் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பழி வாங்கலாம். அப்புறம் எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. நம்ம முக்தார் பேசுறதுல மாற்று கருத்து இருக்கலாம், அவர் பேசுனது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா முக்தார் எந்த காலத்துல யார் மேலேயாவது கலவரம் ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோட எல்லாம் முக்தார் பேசல. முக்தார் பேசுறதுனால களங்கமும் எங்கேயும் விளைந்து விடல, பொது அமைதிக்கெல்லாம் எந்த குந்தகமும் விளைவிக்கல. அவர் பேசின கருத்துல மாற்று கருத்து இருக்கு, பல நேரங்கள்ல அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் கருத்து தானே, அதுக்கு பதில் கருத்து சொல்லலாம். அல்லது அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு கூட்டம் நடத்துங்க, அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அவரை குண்டாசுல தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்ப அவர் உள்ள உட்கார வைக்கப்பட்டு 2-3 மாசம் ஆக போகுது. 3 மாசமா முக்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப பாருங்க, முக்தாரை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை நக்கீரன் கோபால் அவர்களை தூக்குறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜேர்னலிஸ்டுகள் கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்றது, நம்மள மாதிரி யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி பயந்து போய் ஒதுக்குறதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஆனா இந்த ஏற்கனவே இருக்கிறார்கள் இந்த பேக்பேக்கர்கள் இதை பற்றி என்ன பேசுறாங்க அங்க பாருங்க. ராணிப்பேட்டையில சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ கபில் அவரே களத்துல இறங்கி ஒரு பத்திரிகையாளர் அந்த போடுறாப்புல, அவருடைய தம்பி அடிக்கிறாப்புல, அவருடைய சகோதரர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கேமராமேன்ஸ் அவ்வளவு பேரை அட்டாக் பண்றாங்க, கேமராவை போட்டு உடைக்கிறாங்க, அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்கிறாங்க. அதை கண்டிச்சு வரமாட்டேங்கிறீங்க. ஆனா தஞ்சாவூர் கூட்டத்துல திமுகவினர் தாக்குதல் அப்படின்னு ஒரு செய்தி, நீங்க நல்லா அந்த நியூஸை நோட் பண்ணுங்க. நான் எத்தனையோ செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள்ல செய்தி வெளியிட்டு பார்த்திருக்கேன். சொந்த ரிப்போர்ட்டர் சொன்ன ஒரு செய்திய தகவல்னு கூறப்படுகிறது, தகவல்னு போட்ட ஒரு சேனல் இவங்க தான், நியூஸ் தமிழ். எங்க கூட எந்த நியூஸ் சேனலும் இல்ல, எந்த ரிப்போர்ட் யாருமே இல்ல. எந்த பக்கத்துல இருந்த ரிப்போர்ட்டர் சொல்லி இருக்கணும்ல. கல்லு முள்ளுல தள்ளப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். கூட்டத்துல கல்லு முள்ளு ஏற்பட்டிருக்குது, கூட்டம் பெரிய கூட்டம், தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்குது, அங்க இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. விச் இஸ் கண்டம்னபிள். பத்திரிகையாளர்களை யாரும் புடிச்சு தள்ளி இருக்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, நாம் பார்த்த காட்சிகள் இருக்குல்ல, அது நாம் பார்த்த காட்சிகளுக்கு பின்னால் நாம் பார்க்காத பல காட்சிகள் நடந்து அரங்கேறி இருக்கின்றன அப்படின்றத பத்திரிகையாளர் மன்றமே இப்ப சொல்றாங்க. அதுல சந்தேகத்துக்குரிய வகையில நடவடிக்கை இருக்குது, அதை விசாரிச்சு கூடுதலா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் மன்றம் சொல்லுது. விச் மீன்ஸ் நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவம் நீங்க பாருங்க, ரெண்டு கையாலும் எழுதும் திறன் பெற்ற ஒரு திமுக தொண்டர், அல்லது ஒரே மாதிரி எழுதும் திறன் பெற்ற 2 திமுக தொண்டர்கள் ஒரே மாதிரி சட்டையை பிடித்து ஒரே போல கிழித்திருக்கிறார்கள். இப்படி பாருங்க, கேமராமேன் அடிச்சு அவரு சட்டை பாருங்க, சட்டையில கிழிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லா இங்க பாருங்க. அது வேடிக்கையா இருந்தது. திமுக எங்களை தாக்கிருச்சு சார், நம்ம ரிப்போர்ட் பண்ணுங்க. அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒண்ணு இல்லைங்க, அண்ணாமலை பிரஸ் மீட்டுக்கு போறோம், அண்ணாமலை எவ்வளவு அவதூறா பேசக்கூடிய ஆளுன்றது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். நம்ம பேக் பேக்குக்கே தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும்ல. அசீஃப் அண்ணன் இப்படி நீங்க அண்ணா பத்திரிகையாளர்கள் அவமதிக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அது குறித்து விசாரிச்சு அவரை போய் சந்திச்சு அவருக்கு முறையிடணும்னு உடனே கேமரா போனாரு. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பக்கத்துல கேமராவை வச்சுக்கிட்டு நீ பதில் சொல்லுப்பா, எங்க ஓடுற கரிகாலன்னு
அவர் அண்ணாமலை கூடவே சுற்றக்கூடிய ஒரு பையன் இருப்பாரு. அந்த நபர் வந்து அருவருப்பா பேசிக்கிட்டு இருந்தப்ப டக்குன்னு கரிகாலன் பிரஸ் மீட்ல தாண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரும்போது கேட்டாரு, நான் வந்து கேமரால உட்காந்தேன்னா அறுத்து கிழிச்சிடும். ஆமா நீங்க அறுத்து கிழிப்பீங்க, நான் பாக்குறேன் வாங்கன்னு ஆன் கேமரால தான் கேட்டாரு. எந்த ஒரு ஜேர்னலிஸ்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சா பக்கத்துல இருக்கிறவங்க டக்குன்னு பார்த்தா கேமரா ஆன் பண்றான் அப்படிம்பாங்க, டக்குன்னு ஆன் பண்ணுவாங்க. கேமராவை பறிக்கிற விசுவல்ஸ் இருக்கும். இங்க அந்த மாதிரி விசுவல்ஸ் கொடுங்க, யார் அடிச்சா நம்ம பேசிடுவோம், உடனடியா கண்டிச்சிருவோம், திமுக தரப்புல இருந்து பேச வச்சிடலாம் அப்படின்னா அது அது அப்படி போன விஷுவல் வந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும். கிழிச்சது யாருன்னு தெரிஞ்சிடும்ல. கேபிள் டிவி பிரச்சனையே இவங்க வந்து வேற மாதிரி திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வருத்தத்தை பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. அப்புறம் செலிப்ரேட் பண்றது, அப்புறம் ஊடகத்திலேயே வெளிப்படையா சொல்றாங்க 2500 ரூபாய் கொடுக்கல அப்படின்னதுக்கு, அதாவது திமுக காரரு தாவேக்காரரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு டிபேட் நடக்கும், திமுக ஆதரவாளரா பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா அவர் வந்து என்னங்க 2500 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்டு பார்த்திருப்போம். தாவேக்காரர் வரும்போது நீங்க எத்தனை மாசம் கழிச்சு கொடுத்தீங்க, நாங்க அத்தனை மாசம் கழிச்சு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு பேசுறத நான் பார்த்திருக்கோம். ஆனா டிபேட் நடத்தக்கூடிய ஆங்கரே 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு 2500 கொடுக்க முடியும், நம்மளுடைய வருவாயில தான் கட்டுப்பாடு இருக்கு, அதுக்காக கட்டாயி நான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, எனக்கு உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறது முக்கியமா, உங்களை கவரக்கூடிய பட்ஜெட் கொடுக்கறது முக்கியமா, அல்லது இந்த மாநிலத்தின் நலன் முக்கியமான ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்பது அப்ளாஸ், அவர் கொண்டாட்டத்திற்குரியதாக மாறுகிறது பரலப்பினாவே அப்படின்னு ஆங்கர்ஸே பேசுறாங்க. செலிபிரேட்டிங்க, முடிவுரை எழுதிடுறாங்க. இப்படியாக பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் வந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுல பாருங்க, இப்ப ஜெர்னலிஸ்ட்னு சொல்றாங்க, ஐடியா போய் பார்த்தோம்னா அது வந்து ஒண்ணும் இல்லை. இது குறித்து பேசும்போது தோழர் ஒருத்தர் வந்து இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ ஒண்ணு அனுப்பியிருக்காரு. நான் வந்து இது எதுக்குங்க அனுப்புறீங்க, யாரோ தாவகாரன் போட்டு, யா நல்லா பாருங்க இந்த வீடியோ நல்லா பாருங்கன்னா, ஜெர்னலிஸ்ட் ஏய் என்னடா நாங்க திமுகவை ஆதரிச்சோ அல்லது இந்தியா கூட்டணியை ஆதரிச்சோ ஜனநாயக சக்திகளை ஆதரிச்சோ நாங்க பேசுனா நாங்க 200 ரூபாய் ஊப்பி, ஆனா நீ தாவேக்காரனா இருந்தா நீ ஜெர்னலிஸ்ட். ஒண்ணு நீ ஜெர்னலிஸ்ட்னு ஒத்துக்க, இல்ல என்ன ஜெர்னலிஸ்ட்னு ஒத்துக்க. அவன் யார் நம்மள ஒத்துக்கிறது? அவங்க மறுக்கிறவங்கள்ட்ட சொல்றேன், ஒரு பேக் பேக்க மாட்டிக்கின்னு. இதுல சில நேரங்கள்ல டிஜிட்டல் ஜெர்னலிஸ்ட் படுற அவஸ்தை, ஒரு கேமரா வச்சுக்கிட்டா நீ ஜெர்னலிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெப்சைட்டை வச்சுக்கிட்டா நீ ஜெர்னலிஸ்டா நீ கேளு, அந்த பேக் பேக்க போய் பார்த்து கேளு. அந்த பேக் பேக்க தூக்கிட்டு சுத்திரில நீ யாரு, எந்த சேட்டலைட் ரைட்ஸ் வச்சிருக்க, எந்த ஜெர்னல் ரைட்ஸ் வச்சிருக்க? செலக்டிவ் அம்னீசியா மாதிரி செலக்டிவான ஜேர்னல்ஸ் எழுதுறதும், செலக்டிவான ஆர்டிகல்ஸ் எழுதுறதும், செலக்டிவான இஷ்யூஸுக்கு மட்டும் கண்டென்ட் போடுறதும், இதெல்லாம் வந்து ஜேர்னலிசத்துல வருது இல்ல. சட்டமன்றம் இந்த மேட்சுக்குள்ள வரணும். அதுல இடையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதை வந்து 1 நிமிடம் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து கேள்வி எழுப்ப ராஜ்மோகன் அவர்கள் 1 நிமிடம் கூட நான் தடை செய்யல, உறுதிப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இடையில ஒரு இடத்துல கட் ஆச்சு, அதுக்கு பிறகு திருப்பி அது வந்தது. ஆனாலும் இன்றைய லைவ் வந்து ஆனர் செய்யப்பட்டது. நேற்று வந்து கருப்பு டிஷர்ட்ல கருப்பு சீருடையில திமுக காரர்கள் வந்தார்கள் ஒன்னு கேமரா அந்த பக்கமே திருப்பாம இந்த பக்கம் மட்டுமே போட்டாங்க. அப்புறம் முதல்வர் தரப்புல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் போல் இருக்கு, என்னைய ரொம்ப நேரம் க்ளோஸ்ல காட்டாதீங்க, நான் இருக்கிற மாதிரி காட்டாதீங்க, பிரேம்ல என்னைய மட்டும் திருப்பி விட்டுட்டு என்னைய இல்லாத மாதிரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி, அவர் இல்லாம மட்டும் ஒரு சைட்ல நின்று கேமரா இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் விசுவல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. எவ்வளவு நேரம் தான் இந்த பக்கம் திருப்பாம இந்த கேமராவே ஓட்டுறது, கட் பண்ணி வேற போடணும், பழைய எக்யூப்மெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப காட்டிட்டு அப்படி ஒரு சிக்னா காட்டப்பட்டது. இன்னைக்கு ஒரு பக்கம் பேசப்பட்டது. ஆரம்பிச்ச உடனேயே இன்னைக்கு எப்படியும் விஜய் வந்து உதயநிதி அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் அப்படிங்கறது எதிர்பார்த்து இருந்தேன். பட் ஆனா நேற்று உதயநிதி அவர்கள் தைரியம் இருந்தா பதில் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு போனதுனால, என்னை பார்த்து தைரியம் இல்லைங்கிறியா, எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு நினைச்சு எந்திரிச்சு ஒரு டயலாக், என்னைய பார்த்து தைரியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா, நானே சொல்றேன் எனக்கு தைரியம் கிடையாது. சரி, அப்படி வீராவேசமா எந்திரிச்சாப்லயே ஏதோ முக்கியமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதோ சொல்ல போறாப்புல போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, அவருக்கு உதயநிதி அவர்கள் என்ன கேட்டாரு, நம்ம என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நாங்க ஏற்கனவே நிதி கொடுத்துருங்க, நீங்க கேட்ட நிதி, அவங்க கேட்கிற நிதி என்ன, நீங்க கேட்கிற கொடுக்குறேன்னு சொன்ன நிதி என்ன, வளர்ச்சி ஏங்க கொடுக்கல, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா
இப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது, இந்த பேப்பர் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு உட்கார்ந்துருந்தாப்ல. பிரச்சனை என்னன்னா, பதில் தெரியலன்னா பரவாயில்ல கேட்டு சொல்லலாம், கேள்வியே புரியல அப்படின்னா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதுதான் இன்னைக்கு நடந்து புரிஞ்சிருந்தா அந்த பதிலே அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. உண்மையிலே கேள்வி புரியல, அதனாலதான் கேள்வியே தெரியல. ஏன்னா எழுதி கொடுத்தவன் சொல்லியிருப்பான், எந்த கேள்வி கேட்டாலும் இதை மட்டும் எந்திரிச்சு வாசிங்க அப்படி. ஆமா, அப்ப ஜெயலலிதா காலத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் போது ஜெயலலிதா காலத்து ஸ்கிரிப்டையும் வாங்கிட்டாங்க போல. வாசிக்கிறாங்க பார்க்கணும், ஐயோ காதெல்லாம் அவிஞ்சு போகுது. இன்னொன்னு, எனக்கு இந்த சட்டமன்றத்துல அதுலயும் தாவேகாவின் கட்சி தலைவரா இருக்கிற விஜய் அவருடைய உடல் மொழியும் ஆதவர்ஜுனா அவர்களுடைய உடல் மொழியும் திமுக காரர்கள் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது டு த எக்ஸ்டென்ட், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு நாகரீகமான உடல் மொழியோடு திமுக காரர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. இவர்களுடைய நடைமுறையை பார்க்கும்போது அது ரொம்ப மோசமான இடத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலை தள்ளிருமோன்னு தோணுது. இன்னைக்கு விஜய் வந்து இந்த பேப்பரை படிச்சுட்டு வரணும், டெய்லி பேப்பரையாவது படிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த உடல் மொழியும், ஆதவர்ஜுனா உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடல் மொழியும், சிடிஆர் நிர்மல்குமார் பேசுற அந்த உடல் மொழியும் ஒண்ணு இல்ல, அப்படியே கட் பண்ணுங்க. இதே இது நீங்க பேசுனது சரின்னு இன்னைக்கு அவங்க பரப்பிக்கிடலாம். ஆனா இதே உடல் மொழியோடு உதயநிதிக்கு பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா உதயநிதிக்கு இன்னும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான பாடி லாங்குவேஜ் அதுல வரும். அவர் படத்துல உட்பட அவர் கொடுக்குற இன்டர்வியூவை பார்த்திருக்கிறீங்களா? அவர் ஆன் ஸ்பாட்ல இருந்து எதையுமே அவர் மறைச்சு பேசவே மாட்டாரு. போற போக்குல யாரா இருந்தாலும் அவருக்கு அவருடைய ஒப்பீனியன் என்னவோ அதை சொல்லிட்டு போயிடுவாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவன் கதி கலங்கி போயிடுவான், ஐயோ இதை சொல்லிட்டாரு அப்படின்னு கதி கலங்கி போயிடுவான். அது ஒரு இஷ்யூவாக அவருக்கு தோணாம அடிச்சுட்டு போயிடுவாரு. அதே மாதிரி நக்கல் நையாண்டியோடு பதில் உரைய உதயநிதி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா இந்த 3 பேரும் மட்டும் இல்லாம பொது சமூகம் என்ன மாதிரியான கற்பிதங்களை உதயநிதி அவர்கள்ட்ட வைக்கும், அந்த இடத்தை நோக்கி அவர்கள் தள்ளுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன இதுவா, அவங்க அது இல்லையா? விஜய் சொன்னது போல விஜய் வந்து அவர் ஒரு இது, நம்ம அது கிடையாதுல்ல, நம்ம ஒரு அது கிடையாதுல்ல, அதனால நம்ம அப்படி செய்ய தேவையில்லை அப்படின்றதுதான் திமுக தரப்பாக இருக்க வேண்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். நன்றி. நன்றி.